சென்னை கொளத்தூரில் கஞ்சா போதை ஆசாமிகள் கார்த்தி என்பவரை வெட்டிய சிசிடிவி காட்சியை வெளியிட்டதாக இருவர் கைது என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன் வணக்கம். இதுகுறித்தான மேலும் விவரங்கள் என்ன சொல்லலாம்? சென்னை கொளத்தூர் கிரிஜா நகர் பகுதியில் கடந்த 1ஆம் தேதி இரவு 10:30 மணி அளவில் விக்னேஷ் என்ற விக்கி தலைமையிலான ஒரு கும்பல் சாலையில் செல்லக்கூடிய நபர்களை வெட்டியதாகவும், வீடு புகுந்து சந்திரா என்ற பெண்ணையும் அதே போல ராஜேஷ் என்பவரையும் கார்த்திக் என்பவரையும் வெட்டி கொடூரமாக வெட்டிவிட்டு அவர் தப்பி சென்றார்கள். அதே போல கோயம்பேட்டில் ஆட்டோ ஓட்டுநர் கணேசன் என்பவரையும் இந்த கும்பல் வெட்டிவிட்டு தப்பி சென்றது. இந்த நிலையில கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக கோயம்பேடு காவல் நிலையத்தில் 5 பேர் கொண்ட கும்பல் சரணடைந்தார்கள். இந்த சிசிடிவி காட்சிகள் 2ஆம் தேதி அன்று ஒரு வீட்டில் இருந்த சிசிடிவியில் பதிவான காட்சிகள் வெளியானது. அந்த சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டதாக தற்போது அந்த வீட்டில் உரிமையாளக்கூடிய ஹரி என்பவரையும் மற்றொரு நபரையும் ராஜமங்கலம் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். இந்த சிசிடிவி காட்சிகளை சமூக வலைதளங்களில் பரப்பியதாகவும் வெளியிட்ட குற்றத்திற்காக அவர் கைது செய்யப்பட்டதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது தகவல் தெரிந்து அவர் உறவினர்கள் ராஜமங்கலம் காவல் நிலையத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார். ஒரு சிசிடிவி காட்சியை வெளியிட்டதை கைது செய்யலாமா என்ற ஒரு ஆதங்கத்தோடு அவர்கள் இந்த காவல் நிலையத்தை தற்போது சென்று கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே கைதான நபர்கள் 5 பேரும் வழக்கறிஞர் மூலம் சரணடைந்ததால அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் அவர்கள் ராஜமங்கலம் போலீசார் காவல் எடுத்து விசாரணை நடத்தவும் திட்டமிட்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் சிசிடிவி காட்சிகளை வாட்ஸ்அப் குழுக்களை பரப்பியதாக ஹரி மற்றும் மற்றொரு நபர் என இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிற சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. உயர் அதிகாரிகள் இது குறித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.